மாதத்தில் நம்ம இருக்கோம். ஆமென். ஒரு 2 மாதம் தான் கிறிஸ்மஸ். ஒரு பெரிய கொண்டாட்டம், இயேசுவோட பிறந்த நாள் நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து கன்ஃபார்ம் டிசம்பர் 21, டிசம்பர் 21 மர்டேக்கா ஹோட்டல். மர்டேக்கா ஹோட்டல் யார் நம்ம சூஸ் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்குது. வயசானவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த அவங்க ஈஸியாக அவங்க போகலாம். ஸோ இந்த விருது வந்து நம்ம மட்டும் இல்லை, நான் குடும்பம், நான் பிள்ளைகள் அந்த விருது கூடாது. ஒரு கூட்டாளி, ஒரு நபர், என்னோட ஆசை அட்லீஸ்ட் ஒரு 3 டேபிள் வந்து ஒரு ஆத்துமாக இருக்கணும். ஆமென். ஸோ நமக்கு 2 மாதம் இருக்குது. ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியுங்க. ஆமென். ஸோ இந்த டைம் இருக்குது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் ஜெபிங்க. ப்ரே பண்ணுங்க. யாரும் நீங்கள் இன்வைட் பண்ண போறீங்க அவங்களுக்காக ஃபாஸ்டிங் எடுத்து ப்ரே பண்ணுங்க. ஏற்பாடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த கூட்டம் மூலமா அவங்க வந்து ரட்சிக்கப்படணும். ஆமென். நமக்கு வேற வேலை இல்லை. ஆமென். நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளுடைய சகோதரன் சகோதரி அவங்களும் ரட்சிக்கப்படணும். இல்லாட்டி நம்ம பரலோகத்துக்கு போவோம், ஆனால் நம்மளுடைய சகோதரன் சகோதரி எங்கே போவாங்க? அவ்வளோதான். ஸோ வி மஸ்ட் மூவ். டைம் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ஆவி கண்கள் பாருங்க. வேர்ல்ட் சிச்சுவேஷன் பாருங்க. இஸ்ரேலில் என்ன நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது, போர் நடக்க போகுது. இது என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நேரம் பத்தல. we do not have time. we do not have time. நமக்கு உண்மையாக சொல்ற நேரம் நெருங்கிருச்சு. ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு அந்த ரட்சித்து தெரியும். இன்னைக்கு மரணம் பாசனால ஒரு வசனம் கொடுத்தாரு நேற்று. இன்னைக்கு மரணம் வந்துச்சுன்னா நம்ம வந்து மோட்சத்துக்கு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய சகோதரர், நம்மளுடைய மாமா, அத்தை நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியும். அது நிச்சயமாக அவங்க ரிமைண்ட் பண்ணுவார். ஸோ அவங்களுக்காக ஜெபிங்க. இப்போவே ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ அந்த தேதி கன்ஃபார்ம். எத்தனை மணிக்கு அந்த தேவாலயம் நம்ம இருக்கோம். ஸோ இப்போவே நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். ஸோ ஆமென். ஸோ நேரத்துக்காக நம்ம தேவனுடைய வாசத்துக்கு போவோம். ஸோ இது வந்து ஸ்டில் நம்ம வந்து இந்த சீரீஸ் என்ன ஜெபம். ஜெபம் ரொம்ப முக்கியம். Prayer is a power. ஜெபமே ஜெயம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வசனம் பார்த்துட்டு ஒரு 5 கொள்கைகள் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம திருவிழா பங்கேற்போம். சீக்கிரமாக பிலிப்பியர் 4:6-7. Philippians chapter 4 verse 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலோ வேண்டுதலினாலோ தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையோ உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுமா. ஆமென். நான் இங்கிலீஷ்ல சீக்கிரம் படிக்கிறேன். சரி, இங்கிலீஷ்ல புரியும். Do not be anxious. எல்லாமே anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your requests to God, and the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds in Jesus Christ. இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்ம இந்த ஜெனரேஷன் இந்த ஃப்ரம் 2000 years ever since the இன்டர்நெட் ஏஜ்ல நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள், நம்மளுக்கு நிறைய என்சைட்டி. என்சைட்டின்னா ஒரு மனக்கவலை. எல்லாத்துக்கும் ஒரு கவலை. பிள்ளைக்கும் ஒரு கவலை இருக்கு. மாணவர்கள் அவங்களுக்கும் ஒரு கவலை. பெற்றோர்கள் ஒரு கவலை, வயசானவங்க ஒரு கவலை. எல்லாத்துக்கும் இந்த கவலை. நாளைக்கு என்ன நடக்க போகுது? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ? ஆக்சுவலி கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் யார் என்னை கைப்படுத்துறாங்க. அது இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயம். ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய anxiety. We live in the age of anxiety.
நீங்க பாருங்க எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸா we are really living in a very stress world. ஓகே எல்லாமே வேற பிரச்சனை, ஓகே படிப்புல பிரச்சனை, ஓகே கவர்மெண்ட் பிரச்சனை, ஓகே இப்போ பெட்ரோலே ஒரு பெரிய கவலை. பெட்ரோல் பிரைஸ் என்ன நடக்க போகுது? ஐயோ இப்போ லாக் பண்ணிட்டாங்க, ஆனால் அப்புறம் அடுத்த மாதம் என்ன அது அந்த ப்ரைஸ் ஏறிட்டு போகுமா, கவர்மெண்ட் மாற்றினாங்க அவங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு கவலை. ஓகே ஸோ வேதம் என்ன சொல்றது? ஓகே அதுதான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன் we must go back to the Bible. ஓகே வேதம் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை. this is our hope, this is our future. நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்றா அதுதான் நம்ம கீழ்படிக்கணும். ராமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல். ஓகே do not be anxious about anything. ஓகே don't be anxious. ஓகே ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து ஸ்டில் ஆன் ப்ரேயர். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஓகே ஜெபம் மிகமா குறையுது நம்ம வாழ்க்கையில. ஸோ என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ஆண்டவர் எப்போ நம்ம தேடி போகணுமா, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியா நம்ம ஆண்டவர் தேடி போகணும். ஆண்டவருக்கு நம்ம முதல் இடம் நம்ம கொடுக்கல. உண்மையாக ஓகே ஆண்டவர் நார்மல் டைம் வந்து அந்த பிரச்சனை வருதா, நம்மளுடைய கூட்டாளி, நம்மளுடைய நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு நத்தோவா அவன் பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நம்ம தேடுறோம். ஆனால் ஜெபம் வந்து always is our last resort. We always want to go to prayer. எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், சரி இது ஒன்றுமே நடக்கல, சரி பைபிளை திறப்போம். அப்போதான் பைபிளை திறப்போம், அப்போதான் ஃபோன் பண்ணுவோம், டீ வசனம் கொடுங்க, டீ தூக்கம் வரல. ஓகே இது அதான் பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னாரு, ஆனால் அந்த டைமில் நம்ம கவனம் செலுத்தலை. ஓகே ஆண்டவர் நம்ம தேடி போல. ஸோ இஃப் யூ டோன்ட் புட் காட் as the first priority, நீங்கள் வந்து ஆண்டவர் முதல்ல கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு முதல்ல கொடுப்பாரு? How can God make you a priority? So prayer must be our lifestyle. Lifestyle ஒவ்வொரு நாள் வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு வளர்க்கணும். ஆமாவா? எத்தனை பல்லு வளர்க்குறீங்க? ஓகே எத்தனை காஃபி குடிச்சிங்க? சில பேர் காஃபி குடிக்காட்டி அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஐயோ நான் காஃபி குடிக்கணும், ராவச்சு கழித்தி சுதா அடிச்சு அப்போதான் எனக்கு குட் மார்னிங். ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல், இதுவும் பழக்க வழக்கங்க. ஓகே திஸ் சம்திங் தட் we cannot do without. சில பேர் டீ காஃபி ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் குடிக்கணும், சில பேர் வந்து வாக்கிங் போவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். பட் எத்தனை பேர் ப்ரேயர் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்? ஓகே ப்ரேயர் இஸ் லைஃப். நம்ம எழுதிக்கும் போது மாஸ்டர் சொல்லுவார், எத்தனை பேர் நம்மளோட ஆண்டோட முகம் நம்ம தேடணும். சரி நம்மளோட ப்ரையாரிட்டி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட காரியங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு. சில பேருக்கும் அவங்களோட வேலை, அவங்களோட காரி, அவங்களோட வீடு. ஆனால் ஆண்டவர் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? Where do you place God in your life? ஓகே இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்றோம். உண்மையாக ஆன்சர் பண்ணுறோம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ ப்ரேயர் இஸ் நாட் அ ஆப்ஷன். ஓகே சம்டைம்ஸ் பரவாயில்ல ப்ரே பண்ணுவோம். ஓகே மற்ற விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ண அப்போ தான் நம்ம வரோம். ஓகே ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரேயர் ஒரு கட்டளை. இட் இஸ் அ கமாண்ட். ஓகே we must live a prayerful life. ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். If you don't pray, we are dead. If you don't pray, we are dead. Okay நம்மளுக்கு ஒரு பவர் இருக்காது. We will not have a power in our life. Okay சில பேர் சொல்றாங்க without prayer don't leave the house. Okay நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. உங்களுக்கு தெரியும் நிறைய ஆக்சிடென்ட் நம்ம வெதர்ல அந்த காஜாங் ஹைவே ஆக்சிடென்ட் பார்த்தீங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு தப்பும் செய்யல. அவங்க தோலை இருக்காங்க, தோலை கட்ட போறாங்க, ஒரு லாரி அப்படியே அடிச்சு ஒரு வயசு பிள்ளை இல்லை யாரு தெரியுங்களா? பாதுகாப்பு இல்லை. அவங்க வந்து prayer is not a priority for them. So when you make prayer a priority for you, God will put you first. ஆண்டவர் பாப்பாரு, ஓ என் பிள்ளை தேடுறாரு, அவங்களுக்காக ஏதாச்சும் செய்யணும். So prayer must become your lifestyle.
ஓகே ஸோ இஸ் ப்ரேயர் வளர்த்தா ஸோ ப்ரேயர் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி எங்கே இருக்கு ஃபர்ஸ்டா ஆண்டோட எங்கே வச்சிருக்கீங்க ஓகே இல்லை பாஸ்டர் காலையில் வந்து நான் ஃபோன் தான் பார்க்கணும் ஓகே அப்புறம் நான் கோப்பி குடிப்பேன் அப்புறம் நான் பல்லு வளர்க்குவேன் அப்புறம் மற்ற காலேஜ் அப்புறம் சரி கொஞ்சம் டைம் இருக்குது சரி பைபிள் பார்ப்போம் அன்டி ஒரு டிவோஷன் அனுப்பியிருக்காங்க அதை பார்ப்போம் ஒரு காம்சா போட்டுருவோம் என்ன போட்டுருக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஆண்டவருக்கு முகத்துக்குள்ளே விட்டா ஆண்டவர் வந்து வாழ்க்கையில் முகத்தை கொடுக்க மாட்டார் God will never make it first வாங்க சொல்லுவோமா ஸோ ப்ரே இது ஒரு கட்டளை it is a command next is the action ஒரு செயல் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் பால் பேசுறாரு ஓகே 3 விஷயங்கள் அவர் பேசுறாரு prayer petition and thanksgiving okay prayer petition and thanksgiving okay so நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா வருஷமும் உங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கொஞ்சம் படிக்கிறேன் ஸ்தோத்திரத்தோடு ஓகே ஜெபத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் amen so prayer petition so இது வந்து ஒரு முறை it is action ஒரு 3 விஷயங்கள் நீங்க செய்யணும் so நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம ஆண்டவரை தேடும்போது எப்படி தேடுறோம் தெரியுமா எத்தனை பேர் வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு மார்க்கெட் லிஸ்ட் கொடுத்தீங்க வாட்ஸ்அப்ல இங்க கோழி வாங்க முட்டை வாங்க வெங்காயம் வாங்க கத்திரிக்காய் வாங்க நாளைக்கு வந்து பச்சடி செய்யணும் ஆட்டிறைச்சி ரொம்ப நாள் சாப்பிடல ஒரு லிஸ்ட்டு வரும் அதுதான் நம்ம ஆண்டவரை பற்றி பண்ணுறோம் ஓகே எனக்கு வந்து நான் சனிக்கிழமை வந்து லிஸ்ட்டு வந்துடும் ஓகே காலை எழுந்திரிக்கும் போது லிஸ்ட்டு வந்துருச்சேன் ஓகே ஆமாம் ஓகே நம்ம we have to eat ஓகே நம்ம சாப்பிட்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் அப்படி தான் பற்றி பண்ணுறோம் பிரச்சனை வருதா லிஸ்ட்டு போடுறோம் ஆண்டவர் ஆசீர்வதியும் இது கொடு அது தாரும் இது கொடு எனக்கு இது வேணும் எனக்கு வேலை வேணும் எனக்கு இது வேணும் ஆனால் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை தேடி நீங்கள் சொல்றீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க எனக்கு வேணும் அப்படி எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையாக நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படி ஒரு really love God இல்லாட்டி ஆண்டவர் வந்து ஒரு ரிச் டேட் ஒரு ஐஸ்வர்யான அப்பா அப்பா வேணும் கம்ப்யூட்டர் வேணும் அப்பா இது வேணும் நான் அப்படி போட்டேன் நான் அப்படி எங்கள் அப்பா பேசுகிறேன் நிச்சயமாக அன்பு இருக்காது நான் ஒவ்வொருத்தரும் நான் அப்பா எனக்கு காசு வேணும் அப்பா எனக்கு ஃபோன் வேணும் அப்பா இது வேணும் அப்பா அவர் அப்புறம் டேய் நீ என்ன நினச்சிருந்த நான் வந்து என்ன மரத்தில் பணம் வச்சுருக்கேன்னா திஸ் மணி க்ரோ ப்ளீஸ் அவர் பேசுவார் உங்களுக்கு பாசமே இல்லையா உங்கள் அன்பே இல்லையா மேலே அக்கறை இல்லை அதே போல் நம்ம ஆண்டவரை வச்சுருக்கோம் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே வேலை பிரச்சனை ஆண்டவரே எனக்கு பணம் பிரச்சனை ஆண்டவரே வீடு பிரச்சனை ஒரு மார்க்கெட் லிஸ்ட் நம்ம ஆண்டவருக்கு அனுப்புகிறோம் ஆனால் போல் என்ன சொல்கிறாங்க யூ நீட் டு ப்ரே petition and thanksgiving so in English I put it there you will try to convert this to paper okay first you need to acknowledge we need to acknowledge God ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே நீ என் தெய்வம் we must acknowledge God and then அப்போதான் நம்மளுடைய பிரச்சனை acknowledge your problems அப்புறம் நம்மளுடைய attention focus வந்து must be on God அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா pray with gratitude ஒரு நன்றி இதயத்தோடு நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்க ஆண்டவர் உயிர் பேச்சு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் இங்கே உயிரோட இல்லை ஆனால் நம்ம ஒன்றும் இருக்கிறோம் அது ஆண்டவர் திருவேனாலே தானே ஆமென் சொல்லுவோமா எத்தனை பேர் ஒரு நன்றி இருக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா உயிர் பேச்சு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே நான் எனக்கு ஒரு வீடு இருக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு எனக்கு ஒரு சாப்பாடு இருக்கு துணிமணி இருக்கு ஸோ எத்தனை பேர் ஒரு நன்றி இருக்கிறத நீங்கள் ஆண்டவர் தேர்ப்பீங்க நன்றி ஆண்டவர் நன்றி செலுத்து அப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லலாம் ஆமென் சொல்லுவாங்க அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஆண்டவர் நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் பதில் தம்பி இதுதான் அந்த ப்ராசஸ் இதுதான் ப்ரேயர் பெட்டிஷன் ஏன் நீங்கள் நன்றி சொல்றீங்க சில பேர் வந்து ஜெபிச்சுட்டு
ஒரு டவுட், சந்தேகம் வரும். ஆண்டவர் தருவாரா கொடுப்பாரா? ஓகே, ஸோ ஜெபிச்சுட்டு நீங்க நன்றி செலுத்தணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. யூ மஸ்ட் தேங்க் காட். ஓகே, யூ மஸ்ட் தேங்க் காட். நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். whether God answer or not, நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்க ஆண்டவருக்கு அன்பு செலுத்தணும். ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன். ஸோ அதான் பவுல் சொல்றாரு, prayer, petition, thanksgiving. ஆண்டவர் போல நீங்க நோக்கி பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய விண்ணப்பங்கள் கொடுத்துட்டு அப்போதான் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஸோ prayer, petition, thanksgiving இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஸோ நீங்க ஜெபிக்கும் போது கடமைக்காக ஜெபிக்காதீங்க. ஓகே, இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. நம்ம எல்லாமே நம்ம லா நியாய பிரகாரத்தில் நம்ம போகிறோம். இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது செஞ்சுன்னா ஆண்டவர் கோபமாக இருப்பாரு. அதான் பிரச்சனை. ஓகே, நம்ம கிருபை காலத்தில் வாழ்கிறோம். நீங்கள் அன்புல செய்யுங்க. Do it out of love. அன்புல செய்யுங்க. Do it because you love God. ஓகே, ஐயோ நம்ம ஜெபிக்குமே பாஸ்டர் கேட்பாரு சர்வீஸில் எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க, எத்தனை பேர் ப்ரே பண்ணீங்க, கால் பண்ணி கேட்பாரு. ஐயோ நம்ம செய்யணும். சில பிள்ளைங்க கடனுக்காக அவங்க செய்வாங்க. அப்பா கேட்பாங்க, அப்பா சொல்றாரு. இது அன்புல செய்யலை. யூ ஆர் நாட் டூயிங் இட் அவுட் ஆஃப் லவ். கடமையை செய்யுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஸோ கடமைக்கு செய்யாதீங்க. ஒரு கடமை செய்யுங்கன்னா நீங்க செய்ய தேவையில்லை. யூ டோன்ட் ஹேவ் டு டு இட். அது எங்க அன்பு இருக்கு? ஓகே, நிறைய கப்பல்ஸ் இருக்கீங்க. ஸோ வீட்டில் உங்கள் வைஃப் செலிப்ரேஷன் பண்ணீங்க, அன்புல செய்யுங்க தானே. என்ன செய்யுது, அதான் பண்ணிட்டேன், 50 வயசு ஆச்சு, சரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நிச்சயமாக சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு போனவங்க மாதம் இவ்வளோ அன்பம் வாய்ப்பு நான் கொண்டாட போகிறேன். இவ்வளோ அந்த அவர் கண்ணில் இவ்வளோ அனுபவம், இவ்வளோ பார்க்க நான் பார்த்தேன். ஸோ அதே போல் அதுதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குறாரு. டூ இட் out of love or don't do it all. இல்லாட்டி செய்யாதீங்க. don't do. ஆண்டோட இந்த பிச்சைக்கார ஜெபம், அவர் பிச்சைக்கார கடவுள் இல்லை. ஓகே, அவர் ராஜன் குர்த்தினா பெஸ்ட்டாக பண்ண, இல்லாட்டி don't eat. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பாயிண்ட் பார்ப்போம். ஸோ முதலாவது பாயிண்ட் நம்மளுடைய கட்டளை, அவர் கமாண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்மளுடைய ஆக்ஷன், செயல். மூணாவது பாயிண்ட் we need to align to God. ஓகே, alignment. ஓகே, alignmentனா எத்தனை பேர் காடி வச்சிருக்கீங்க? ஓகே, நேற்று என்னோட காடி சர்வீஸ் பண்ணேன். ஸோ சம்டைம்ஸ் சொன்னேன், ஓகே சார் உங்களோட காடி ஒரு 20,000 கிலோமீட்டர் வச்சு இந்த காடிக்கு அலைன்மெண்ட் செய்யணும். ஸோ டயருக்கு பேலன்சிங் பண்ணுவாங்க. அதை செய்யணுமா இல்லையா சொல்லுங்க? எத்தனை காடி வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக செய்யணும். செய்யாட்டி என்ன நடக்கும்? காடி நேராக போகாது, செயற்கராக போகும். ஓகே, ஸோ அலைன்மெண்ட். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கும் போது ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். என்ன அலைன்மெண்ட்னா, we need to pray according to God's will. ஆண்டவர் சித்த பிரகாரம் நம்ம ஜெபிக்கணும். சரி, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஐயோ இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஆசை ஆண்டவர் சித்தமா? எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? Are we praying according to God's will? Sometimes we are praying according our will. என்னோட சித்தம், என்னோட விருப்பம், என்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதுதான் வேணும், இந்த காரியம் தான் வேணும். ஆனால் ஆண்டவர் சம்டைம்ஸ் சொல்லுவார், இந்த காரியம் வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், இந்த வேலை வேண்டாம். ஓகே, இது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் நம்ம எப்படி சொல்லிக்கணும்? ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தான் பிடிக்கும், இந்த வேலை தான் பிடிக்கும், இந்த பொண்ணு தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் சித்த பிரகாரம் ஜெபிக்கலாம், இல்லாட்டி உங்களோட சித்தம் ஜெபிச்சுட்டு நீங்கள் ஆண்டவர் சில ஆண்டவரே இதுதான் என்னோட விருப்பம், இதுதான் என் சித்தம், நீங்கள் பதில் கொடுங்க. அதான் அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட். ஸோ நம்மளோட சித்தம் ஆண்டோட சித்தம் அலைன்மெண்ட் என்ன செய்யும்? அந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை நம்ம கடந்து போவோம். நீங்கள் ஓட்டி பாருங்க, அலைன்மெண்ட் ரொம்ப ஆபத்து. பிகாஸ் அந்த டயர் அந்த அலைன்மெண்ட் சேகராக போகும். சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது, நம்ம உயிருக்கு ஆபத்து.
அதே போல நம்ம வந்து கடவுள் சித்தத்தை இல்லாட்டினா நம்ம வாழ்க்கையில ஒரு ஸோ நீங்கள் ஜெபிக்கும் போது அதனுடைய சித்தம் என்னது அதுதான் நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் இட்ஸ் த கரெக்ட் வே டு ப்ரே. ஸோ எத்தனை பேர் இந்த ஜெபம் நீங்கள் ஜெபிக்க போறீங்க? We need to pray according to the will of God. ஆமென் சொல்லுவோமா? சீக்கிரம் நம்ம மத்தேயு 6:10 படிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். God's will is our purpose in life. சில ஆண்டவர் சித்தம் வந்து நம்மளுக்கு ஒரு கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் யோசிப்பாரு, அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்மளுடைய ஆரம்பம் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனால் நம்மளுடைய முடிவு ரொம்ப முக்கியம். உங்களோட ஆரம்பம் வந்து மேபி நீங்கள் நல்லா ஆரம்பிக்கல உங்கள் வாழ்க்கை வருது, ஆனால் நீங்கள் எப்படி முடிக்கிறீங்க அதான் முக்கியம். ஸோ ஆண்டோட சித்தத்தில் இருக்கீங்களா? சம்டைம்ஸ் ஆண்டோட சித்தத்தில் இருக்கும்போது நீங்கள் பிரச்சனை நடந்து போவோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது அது என்ன ஆகுதுமா? ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்காரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, அவர் வழி நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஸோ ஆண்டோட சித்தம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே சித்தம் என்னப்பா? சித்தம் இந்த வேலை இருக்கட்டா, இந்த 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 காடி வாங்கட்டா, இந்த வீடு வாங்கட்டா, உங்கள் சித்தம் இருக்காரு, அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். ஸோ உங்கள் ஜெபத்தை நீங்கள் மாற்றணும். ஓகே, உங்கள் ஜெபத்தை நீங்கள் மாற்றணும். நாலாவது பாயிண்ட் வந்து இந்த ப்ராமிஸ். ஓகே, ஆண்டவரே வாக்கு தந்தது. யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் நேச்சுரல் பீஸ். ஓகே, வாழ்க்கையில என்ன நம்ம அனுபவிப்போம்? சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, சமாதானம். சமாதானம் ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனைனா நம்ம வந்து சமாதானம் வந்து தப்பான நேரத்தில் நம்ம தேடணும். ஓகே, சமாதானம் வந்து நம்ம வீட்டு நம்ம வேலையில் இருக்கு, நம்ம பணத்தில், நம்ம காலையில், ஓகே, இந்த பொருள் ஆசை அதில் நம்ம சமாதானம் தேடணும். அதை தாக்குமா? அது நித்திரியா? இஸ் இட் ஃபார் எவர்? இல்லை, ஒன் டே நம்ம வருவோம், முன்னாள் வந்து வந்துருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன டிக்கெட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆத்மா. ஓகே, உங்களுடைய ஆத்மா தான் ஆண்டுக்கு ஒரு யூ நீட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், தென் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் பீஸ். அப்போ தான் நீங்கள் சமாதானம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென் சொல்லுவோமா? ஸோ யூ மஸ்ட் ஹேவ். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இதுதான் அந்த எண்ட் எஃபெக்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஸோ டோன்ட் பி ஆங்ஷியஸ். ஓகே, கவலைப்படக்கூடாது. ஓகே, ஜெபிங்க. ஓகே, ஸோ ப்ரேயர், பெட்டிஷன், தேங்க்ஸ் கிவிங், அப்போ தான் உங்கள் ரிக்வெஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. அப்புறம் என்ன இருக்கும்? அந்த வேலை என்னன்னா சமாதானம். ஆமென் சொல்லுவோமா? அப்போ தான் சமாதானம். ஓகே, அவர் சமாதானம் பிரபு, இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் கொடுக்க சமாதானம் வேற லெவல். ஆமென். ஓகே, இட்ஸ் a different feeling. ஓகே, ஆண்டவர் கொடுக்க சமாதானம் ஓகே நிச்சயமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஓகே, அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஓகே, the peace which transcends all understanding. Amen. கடைசி பாயிண்ட் வந்து நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய நோக்கம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும்? ஓகே, அந்த கடைசி பாயிண்ட் வந்து பால் சொல்றாரு, guard your hearts and your minds with Jesus Christ. Guard your hearts and your minds in Jesus Christ. Okay, உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்காக காத்துக்கொள்ளும். நீங்க என்ன காத்துக்கொள்ளணும்? What are you guarding for? ஏன் நீங்க இதெல்லாம் செய்றீங்க? Okay, we need to guard our hearts. Amen. நம்மளுடைய சிந்தனை நம்ம இதிலிருந்து நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும்? ஏன் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய our hearts and mind, நம்மளுடைய இதயம், நம்ம சிந்தனை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரே நோக்கம் தான், ஆண்டவரை வருகைக்காக.
ஓகே, அதெல்லாம் நம்மளுடைய நோக்கம். அதாவது ஒரு வாழ்க்கை நோக்கம். ஆண்டோட வாழ்க்கைக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதை தான் நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஆண்டோட வாழ்க்கை அதான் கடைசியில் போல் வந்து இயேசு அவர் சொல்றாரு, God your heart in Jesus Christ. இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். ஸோ அவருக்காக தான் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தனை நம்ம அவர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம ஜெப வாழ்க்கை எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு. when your prayer life is strong, நீங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கு. நீங்கள் ஆயத்தமாக ராமன் சொல்லுவோம். ஸோ we need to pray to be ready. Okay, நம்ம ஜெபிக்கும் போது நம்மள we are preparing ourselves for God's coming. நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கலாட்டி நீங்கள் வந்து ஆண்டவர் வரீங்க, நீங்கள் போக மாட்டீங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன்? பிகாஸ் ஜெபம் வந்து அப்போதான் ஆண்டவருக்கு நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வரும். அப்போதான் நம்ம ஜெயிக்கும் போது ஆண்டவருக்கு நம்மளுக்கு ஒரு உறவு வரும், ஒரு ரிலேஷன்ஷிப். we must connect back to the relationship. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எந்த லெவலில் இருக்கு, ஆண்டவர் வந்து நம்ம எந்த ப்ரையாரிட்டியில் வச்சுருக்கோம். முதலாவது நம்ம வச்சுருக்கோமா, இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன இருக்கு? உங்கள் வீடா, உங்கள் வேலையா, உங்கள் சொத்தா, உங்கள் பணமா? அதை நினச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அவருடைய முடிவு நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கே நீங்கள் மன திரும்பி ஆண்டோட மன திரும்பிங்க. put God first in everything. பிகாஸ் ஆண்டோட வாழ்க்கை ரொம்ப சம்பளமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் தான் ஆண்டவர் பார்ப்பாரு. we must be always praying. we must be always praying. கடைசி வாசனம், முக்கியமான வாசனம், இந்த வாசனம் தான் என்னோட மெயின் பாயிண்ட். ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஓகே, 1 பேதுரு 4:7 3 வாசனம். ஓகே, இதுதான் கடைசி வாசனம். 1 பேதுரு 4:7. 1 Peter chapter 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் எளித புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுவதற்கு. அப்புறம் என்ன சொல்றாரு பவுல்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் always must be alert. இப்போ ஒரு நாள் நம்ம அலர்ட்டா இருக்கணும். பார்க்கணும் என்ன நடக்குது. அது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம வாழ்க்கை. ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கை நோக்கம். நம்மளுடைய ஜெபம் வாழ்க்கை நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். your prayer life must be strong. இல்லாட்டி அது வந்து ஒரு powerless life. ஓகே, நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அன்பில் செய்யுங்க. ஆமென் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு worship team ஒரு பாடல் நம்ம பாடலாம். எத்தனை பேர் ஆர்வம் நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆர்வம் உண்மையாக நேசிக்கிறீங்க? இன்னும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கருணைக்காக நீங்கள் ஜெபிக்காதீங்க, ஆனால் அன்பு நேசிங்க. எல்லாரும் காலையில் ஓடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இருக்கு. Are we far away from God? If we are very far away from God, ஆண்டவரிலிருந்து தூரமாக இருக்கோம்னா இன்னைக்கே நம்ம